அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போவது 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள பாடம் 15 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க பாடத்தை பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு ஆராய்ந்திட வேண்டும். இது ஒரு கதை. வாங்க கதைக்குள்ள போவோம். அடடே வா மாணிக்கம், என்ன இன்னைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே? ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன். சரி மாணிக்கம், இன்று அருமையான கதை ஒன்று சொல்கிறேன் கேள். அதாவது மாணிக்கம்ங்கிற ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா, காலையிலேயே சீக்கிரம் அவங்க தாத்தாவை பார்க்க வந்துட்டான். அவங்க தாத்தா கேட்குறாங்க, என்ன மாணிக்கம் இன்னைக்கு காலையிலேயே வேமா வந்துட்டியே, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாணிக்கம் என்ன சொல்கிறான், தாத்தா நேற்று எனக்கு ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதனால நான் உங்கள்கிட்ட வேறு கதை கேட்குறதுக்காண்டி சந்தோஷமாக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு அருமையான கதை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி அவங்க தாத்தா கதை சொல்ல தொடங்குறாங்க. வாங்க நம்மளும் கதையை பார்ப்போமா. மன்னர் ஒருவர் தனது குதிரையின் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையின் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதாவது மன்னர் ஒருவர் என்ன பண்ணுறாங்க, குதிரையில் அமர்ந்துட்டு நம்ம கிராமத்தில் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க, கிராமம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி குதிரையில் பயணம் செல்றாங்க. மன்னரை போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது. மன்னர் எப்படியோ அதே போலதான் அவங்க மன்னரோட குதிரையும். மன்னருக்கு இரக்க குணம் ரொம்பயா, அது போல அந்த குதிரையும் இருக்குன்னு சொல்றாங்க. அக்குதிரையானது சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. அதாவது என்ன ஆச்சுன்னா, மன்னர் குதிரையின் மேல இருக்காங்க, குதிரை என்ன பண்ணுது, சுத்தி முத்தி பார்த்துட்டு வருது மன்னர் பார்க்குற மாதிரியே. அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தினால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டுமென்று மனதில் நினைத்தது. குதிரை அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துச்சுல, அப்போ அந்த குதிரை கண்ணுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாய் காலில் அடிபட்டு நொண்டி நொண்டி கஷ்டப்பட்டு வர்றதை குதிரை பார்க்குது. குதிரைக்கு பார்க்க உடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இதை உடனே மன்னனுக்கு தெரிவிக்கணும், இந்த குதிரைக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி குதிரையோட மனசில் தோணுதான். அதனால் தன் கணைப்பொலியின் மூலம் மன்னருக்கு அழைத்தது குதிரை. அதாவது என்னாச்சு, குதிரை சவுண்டு விடுது, அந்த சத்தத்தின் மூலம் மன்னருக்கு தெரிவிக்குது. அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றி கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. அதாவது அதோட கணைப்பொலி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி தத்தி சொல்லுது, அந்த நாயை என்னோட முதுகில் தான் உங்கள் பக்கத்தில் வச்சுக்குங்க, அது எங்கே போகணுமோ அங்கே நம்ம இறக்கி விடுவோமான்னு சொல்லி அது சத்தத்து மூலம் தெளிவுபடுத்துதான். குதிரையை என்னை போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய். அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை போன்றவை எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். என்னாச்சு, குதிரை நினைக்கிறதுல அந்த நாய்க்கு ஏதாவது உதவி செய்யலான்னு, அது போலதான் மன்னர் என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த ஆசை தான், நீ நினைக்கிற மாதிரி நானும் இந்த நாய்க்கு ஏதாவது உதவி செய்யணும் தான் எனக்கு ஆசைன்னு சொல்லி மன்னர் சொல்றாங்க. உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார். என்னாச்சு, உடனே மன்னர் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி மன்னர் மட்டும் வரமாட்டாங்களா பயணம் செய்யும்போது, பின்னாடி காவலாளிகளும் வருவாங்கல்ல, அந்த காவலாளிக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன உத்தரவுனா, அந்த நாயை தூக்கி குதிரைக்கு மேலே, அதாவது மன்னரோட முன்னாடி உட்கார வைக்க சொல்கிறாங்க. காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னரின் முன் அமர வைத்தன. மன்னர் உத்தரவிட்ட மாதிரி அந்த காவலர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை தூக்கி மன்னரோட முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. நாய் கஷ்டப்பட்டு நடந்து வந்துச்சுல, அந்த நாயை தூக்கி மன்னருக்கு முன்னாடி உட்கார வச்சோடனே நாய்க்கு என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம், நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம், மன்னர் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் உட்கார்ந்துருக்கு. குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார். அதனை கவனித்த நாயோ, இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகிறார்கள், என் அருகில் இருக்கும் மன்னர் என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற போது என அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றதே என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தது அந்த நாய். மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என குரைத்தது.
என்னாச்சுன்னா குதிரைக்கு முன்னாடி நாயை உட்கார வச்சுறாங்க. கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மன்னர் பயணம் செய்யும்போது கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்கல்ல, அதே போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராமத்து மக்கள் மன்னரை பார்த்து வணங்கியிருக்காங்க. ஆனால் அந்த நாய்க்கு என்னாச்சு, எங்கே உட்கார்ந்துருக்கோங்கிறதையே நாய் மறந்துருச்சு. மக்கள் எல்லாம் குதிரையும் மன்னருக்கும் வணக்கம் சொல்லலை, நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மன்னர் குதிரையை விட நம்ம தான் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தலக்கணம் வந்துருச்சு. மக்கள் நம்மளை பார்த்து இவ்வளோ வணக்கம் சொல்லி இவ்வளோ பண்ணிடுறாங்களேன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப தலக்கணம் வந்து என்ன பண்ணிருச்சு, அந்த சந்தோஷத்தில் நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோங்கிறதே மறந்து அதை அடிபட்டு குனிஞ்சிருந்தாலும் தலையை தூக்கிட்டு என்ன பண்ணுது, லோன்னு சொல்லி குறைக்குதான். நாயின் செயலை குதிரை கவனித்தது. அந்த நாயோட செயல் என்ன பண்ணியிருக்கு, குதிரை நல்லா கவனிக்குது. நாயே அமைதியாக இருந்து கொள், நீ குறைத்து கொண்டு வந்தால் எல்லோரும் உன்மீது வெறுப்படைவார்கள், அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை. குதிரை என்ன சொல்லுது, நாயே நீ அமைதியாவா, நீ இப்படி கத்திக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோவே எல்லாரும் உன் மேலே கோபப்படுவாங்க, நீ என் மேலே உட்காந்து சவாரினா செய்ய முடியாது, நீ கஷ்டப்படணும் பார்த்துக்கோன்னு சொல்லி குதிரை எச்சரிக்குது நாய்கிட்ட. குதிரையை, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கும் என் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது, அதனால் தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய். நான் என்னாச்சு, குதிரை சொல்கிறத கேட்கவே இல்லை. கிராமத்து மக்கள் என்னை பார்த்து மரியாதை செய்கிறத நீ என்ன பண்ணுற, தப்பாக நினைக்கிற, உனக்கு செய்யாமல் எனக்கு செய்கிறாங்களே சொல்லி நீ பொறாமப்படுறேன்னு சொல்லி குதிரை சொல்கிறத நாய் கேட்க மாட்டேங்குதான். நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள். மன்னர் முன்னர் இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய். இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை. குதிரை என்ன சொல்லுது, மறுபடியும் எச்சரிக்குது, உன்னை பார்த்து மக்கள் வணங்கல, உனக்கு பின்னாடி இருக்கிற மன்னனை பார்த்து தான் எல்லாரும் வணங்குறாங்க, நீ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, நீ உன்னை வணங்குறான்னு சொல்லி உற்சாகம் அடையாத, உண்மை நிலையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி குதிரை அமைதியாக சொல்லிட்டு இருக்கு நாய்கிட்ட. குதிரை பேசுமான்னு கேட்காதீங்க, இது ஒரு கற்பனை. குதிரையே, உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது, அதனால் தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய், இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குறைத்தது அந்த நாய். அந்த நாய் என்ன பண்ணுது, குதிரை நல்லதுக்கு சொல்கிறத அந்த நாய் கேட்கவே இல்லை. என் மேலே உள்ள பொறாமையில் நீ எனக்கு ஏதோ போலியாக விளக்கத்தை தர, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த நாய் என்ன பண்ணுது, ரொம்ப சத்தமாக குறைக்குதான். மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலாளர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள். அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது. என்னாச்சு, ரொம்ப சத்தமாக குறைச்சிச்சுல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி இருந்த காவலாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாயை தூக்கி கீழே விட்டு அடித்து விரட்டிட்டாங்களாம். நொண்டி அது சும்மாவே அடிபட்டு தானே வந்துச்சு, இப்போ நொண்டி என்னாச்சு, ஓடி போய் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குதான் என்ன நடக்குதுன்னு. தன் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லோரும் மன்னரை வணங்க, மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்போதுதான் உண்மை பிறந்தது. தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது. தாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம், அதனால் தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று எண்ணியது. என்னாச்சு, நாய் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்துச்சுல, அப்போ அங்கே உள்ள குடிமக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மன்னருக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்க, மன்னரும் சிரிச்சுக்கிட்டே பதிலுக்கு மறுவணக்கம் சொல்கிறாங்க. நாய் முன்னாடி இருந்தனால மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நாய் பார்க்கவே இல்லை, எதையுமே ஆராய்ச்சி செய்யாமல் உண்மையவே புரிஞ்சுக்காம என்ன பண்ணிருச்சு, நம்மளுக்கு தான் மரியாதை கொடுக்குறான்னு தப்பாக நினச்சிச்சுல்ல, அதனால தான் நாய்க்கு இந்த நிலைமைன்னு சொல்லி நாய் புரிஞ்சுக்கிருச்சு, நம்மளுக்கு யாரும் வணக்கம் சொல்லலை, மன்னருக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி தன் தவற நினச்சி வருந்தது. ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா. இந்த கதை வந்து தாத்தா மாணிக்கத்துக்கு சொல்கிறாங்க. தாத்தா இந்த கதை முடிவில் கேட்குறாங்க, நீ ஆராயாமல் முடிவெடுத்தனால நான் அந்த நாய்க்கு என்ன நடந்துச்சு நீ புரிஞ்சுக்கிட்டியா மாணிக்கம்னு சொல்கிறாங்க அந்த தாத்தா. ஓ, நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம். மாணிக்கம் என்ன சொல்கிறான், நல்லா புரிஞ்சிருச்சு தாத்தான்னு சொல்கிறான். என்ன குழந்தைகளே, இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும், சரிதானே? என்னாச்சு, நீங்களும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்க்கணும், இது சரியா தவறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரமாக முடிவெடுத்தால் அது நம்மளுக்கு தான் ஆபத்தில் கொண்டு போய் முடியும். எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.